வெல்கம் டு ஸ்ரீ ஹாப்பி ஹோம். இன்னைக்கு நம்ம மட்டன் மூளை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்ய போயிடலாமா? இப்போ மூளையை முதல்ல வேக வைக்கணும். 6 to 7 minutes நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ மூளை நல்லா வெந்துருச்சு. 7 to 8 minutes வெந்தது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ தாலி கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மூளையை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூளை பொரியலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மூளை பொரியலுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் தனியா பவுடரை சேர்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்க்குறோம். இதுக்காக நான் 4 முட்டையை ரெடி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விடலாம். முட்டையோட நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், மூளை பொரியல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, அது உதிரி உதிரியாக வரணும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், பாத்திரத்துலேயும் இப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்காக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவலாம். இப்போ மூளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க.